கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது மல்கியா தீர்க்கதரிசியில் இருந்த புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனம். மல்கியா 3:1, அதில் முன்பகுதி. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக உங்கள் வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சத்தியம் வழங்கி உள்ளது. தேவ தூதர்கள் எப்பொழுதும் நம்முடனே உண்டு. நம்மளை பாதுகாக்கும், நம்மளை வழிநடத்தும் தேவ தூதர்கள் எப்பொழுதுமே நம்மளுடனே உண்டு. ஒருவேளை நம்ம கண்கள் திறக்கப்பட்டா நம்ம சுத்தி தேவதூதர்கள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அக்னிமயமான தேவதூதர்கள் நம்மளை பாதுகாப்பதற்காக இருப்பதை நம்ம கண்களால் காண முடியும். நம்ம கண்களால் காண முடியாத காரியங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. தேவதூதர்கள் அநேகர் இருக்கிறாங்க. உங்களை பாதுகாப்பதற்கு, உங்களை வழிநடத்துவதற்காக, உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை சரியான பாதையில கொண்டு போவதற்காக தேவதூதர்கள் அநேகர் இருக்காங்க. ஆனால் தான் வழி இதுவே இது நடவுகின்ற சத்தம் காதலை கேட்கும் அப்படின்னா தேவதூதர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பது. பணிவிடை தூதர்கள் அநேகர் உண்டு நமக்கு. அதை நம்ம உணர வேண்டும். ஆனால் தான் பாருங்க, அவன் வாளியை ஆயத்தம் பண்ணுவான். இது ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இது இயேசுவை பற்றி சொன்ன ஒரு காரியமாச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. எல்லாமே நம்மளை குறித்து நமக்காக எழுதப்பட்ட காரியங்கள் தான். அதில் இதுதான் பாருங்க, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அப்ப தேவ தூதன் யார் சொல்றாரு? பிதாவானவர் சொல்றாரு. அவர் தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து வந்தாரு. எதுக்காக வந்தாரு? இது புதிய பழைய ஏற்பாடின் கடைசி புஸ்தகம். அதுல என்ன எதுக்காக இதை சொல்லியிருக்காருன்னா, அவரோட தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவர் எதுக்காக அனுப்புனாரு? நம்ம வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்காக. நம்ம வழிகளை ஆயத்தப்படுத்துவதுன்னு என்ன? நமக்கு வழி தெரியாதா? உண்மையிலே ஒரு இதில் பார்த்தோம்னா உண்மையான வழிகள் நமக்கு தெரியவில்லை. உலகத்தின் வழிகள் தான் நமக்கு தெரியும். பரலோகத்தின் வழிகள் நம்ம கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. அந்த வழிகளில் நம்மளை வழிநடத்துவதற்காக தேவதூதனாய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், நம்மளை சகல சத்தியத்துக்கும் உள்ளும் வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாக நிற்கிறார். அதை நம்ம உணர வேண்டும். அதை நம்ம உணர்றதுனால்தான் நிறைய நேரம் ஆண்டவரை என்னை கைவிட்டேங்க, ஆண்டவரை என்னை கைவிட்டேங்க, ஆண்டவரேன்னு அநேக நேரம் நம்ம புலம்புகிறோம், அழுகிறோம். தேவன் யாரையும் கைவிடுகிற தேவன் கிடையாது. யாரையும் பொறுமையை தருகிற தேவன் கிடையாது. நம்ம தான் தேவனை கைவிடுகிறவர்களாக காணப்படுகிறோம். தேவனை புறம்பே தள்ளுகிறோம், நம்ம தான் காணப்படுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, நமக்கான ஒரு தேவதூதன் உண்டு. நம்ம வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்காக தேவதூதன் உண்டு. இதன்படி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவே நம்ம முன்பாக நமக்காக தூதனாக நம்ம வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்காக நமக்கு முன்பே சொல்லி கொண்டிருக்கிறார். அது பாருங்களேங்க, நமக்கு முன்பாக போய் வழிகளை ஆயத்தப்படுத்துவது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள மக்கள். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி பாக்கியம் உள்ளது அப்படின்னா, நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எப்பேற்பட்ட பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம என்னைக்காச்சும் நினைக்கிறோமா, நான் எல்லாமே பண்ணிட்டேங்க, நான் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு சில கல்யாண வீடுகளில் ஒரு சில இடங்கள்லாம் போய் இருந்து பார்த்தோம்னா, அவங்க பேசுகிறத பார்த்தோம்னா, நாங்கள் நல்லா படித்தோம், என் பிள்ளைங்க நல்லா படிச்சிச்சுங்க, நான் நல்ல வேலையில் இருக்கேன், என் பிள்ளைங்க நல்ல வேலையில் இருக்குங்க அப்படின்னு தங்கள் சுய காரியத்தையே சொல்லி கொண்டே இருப்பாங்க. நாங்கள் தேவனை தேடினோம், தேவனை தேவனை நோக்கி பார்த்தோம், தேவன் எங்களுக்கு இந்த உயர்முறை கொடுத்தார் அப்படின்னு தேவனை மகிமைப்படுத்துறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்? தேவன் நம்மளோட இருப்பதை நம்ம உணராத ஒரு காரியத்தினால்தான். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நீ இரவும் பகலும் தேவன் உங்களுடனே வாசம் பண்ணுகிற தேவன், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் எதுக்காக உங்களுக்குள்ளே இருக்காருன்னா, உங்கள் வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்காக, பரலோகத்தை நோக்கி போகும் உங்கள் வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்மளை தேவன் ஒப்படைப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிமனேசும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு முன் சென்று எங்கள் வழியிலே ஆயத்த பண்ணுவேன் என்று சொன்ன கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாமே, அதை நாங்கள் உணர்ந்து, நீர் எங்கள் முன் செல்வதை உணர்ந்து, நாங்கள் உமது வழியிலே உமது அடியை பின்பற்றி வர எங்களுக்கு உதேசம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, நீர் அவர்கள் முன் சென்ற வழியிலே சிறைப்படுத்தி கொண்டிருப்பதை உணர்ந்து அந்த வழியிலே நடக்க உதேசம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.